வாரம் ஃபுல்லாவே எங்கிட்டு பார்த்தாலுமே கலவரம் தான். எதை கண்டென்ட்டா போட, இதை போடவா அதை போடவா, அதெல்லாம் மொத்தமா பிறக்கி எடுத்து வந்திருக்கீங்க. அதனால இந்த வாரத்தோட ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி நானும் அட்டண்டன்ஸ் போடுறதுக்காண்டி வந்திருக்கேன். யூடியூப் அமைதியா இருந்துச்சு, அதான் உள்ள ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டுருவோம்னு வந்தேன். நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ ஒரு 200-300 பேர் பார்த்துருவீங்க. ஷார்ட்ஸ் போட்டால் அப்படி ஒரு 2000-3000 பேர் பார்த்துருவீங்க. அதுலேயும் ஒரு 1000 பேராவது என்கேஜாக பார்த்துருவீங்க. அவங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் 50 பேருக்காண்டி. ஆமாம், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. வெல்கம் டு அன்பாப்புலர் பிகே. ஒரு பெண்குயின் ஒன்று இருந்துச்சு, பார்த்தீங்களா? பார்க்காம இருந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. அந்த பெண்குயின்னு ஏன்னா எனக்கு ஒன்றும் வேணாம், உன் சவகாசமே வேணாம், உன் பொங்கலும் வேணாம், உன் புளியோதரை வேணாம், நடைய கட்டி கிளம்பிடுச்சு. அதை பிடிச்சி இழுத்துட்டு போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. ஆனால் எவனை பார்த்தாலும் அந்த பெண்குயினை வச்சு வீடியோ போட்டே இருக்காங்க. ஏய் வந்ததுதான் வந்துச்சு, முடியலடா சாமி. இன்னைக்கு ஒரு ஏஐல ஒரு விஷயம் வந்திருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரில. காந்தியை வச்சு ஒரு படம் கமலஹாசன் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக ஏஐல காந்தியை பற்றின படம் ஒரு யூடியூப்லயே இருக்கு. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கு. அதெல்லாம் கூட பாருங்க. விஷயத்துக்குள்ள வரேன். என்னங்க அந்த பெண்குயினை வச்சு துணிக்கடை விளம்பரம் என்ன, பல்டாக்டர் விளம்பரம் என்ன, ஸ்கூலுக்கு விளம்பரம். இந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருச்சான். அதை போய் இவங்க 25 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மண்டையை கழுவி கூட்டு வரப்போறாங்களாம். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. பெண்குயினை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏண்டா மனுஷ பையெல்லாம் சேர்ந்து அந்த பெண்குயினை போட்டு பாடாப்படுத்துனீங்களே, நீங்கள் மனுஷ பையலுக்கு என்ன பண்ணுறீங்க தெரியுமாடா? வாங்க. நகைக்கடை வாசலில் க்ரௌடு, ரேட்டு எங்கேயோ ஏறிடுச்சு. இதுக்கு மேலே செம்மையாக போகும். காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்கிறேன் ஃபுல்லாக போய் நகைக்கடையில் நிற்கிறேன். சரியான கூட்டங்க. சனிக்கிழமெல்லாம் நான் போனேன், ஒரு நகை கடைக்கு போனேன். செம்ம கூட்டம், இடம் இல்லை. ஏடா எவனுமே காசு இல்லைன்னு புலம்புறாங்க. இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. நீ என்ன வெண்ணிக்கு போனீரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கூட இருந்த குமாருங்க ஒரு ஆள் வாங்க போனார், கூட போனேங்க. அங்கே போய் பார்த்தோம்னா இங்கே இருக்கிறேன் ஃபுல்லாக வாங்குறேன். வெயிட்டு போட்டு வாங்கி தள்ளுறாங்க. நகை ரேட்டு அங்கே 17,000 வரைக்கும் போய் இன்னைக்கு குறைஞ்சி ஒரு 14,000க்கு வந்துருக்கு. எப்பா என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. சரி ரைட்டு விடுங்க, அடுத்த வீட சாப்பாடு வழி இல்லாத நகையை பற்றி பேசி என்ன பிரச்சனை? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நகையை பற்றி இல்லை, கூட்டத்தை பற்றி. என்னடா எங்கே திரும்பினாலும் நம்ம பசங்க கூட்டமாக இருக்காங்க. நம்ம ஆளுங்க அங்கிட்டு ராம்சரண் வந்திருக்காப்புல அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க ஊரில் தான் போட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்த மாதிரி கூட்டம் ஏறி அவர் காதில் ஏறி உட்காந்துட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஹீரோஸ் வந்தோடனையும் ஆடியன்ஸ் கூடலாம் நின்று, அவங்க ஃபேன்ஸ் கூடலாம் நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு தான் அடுத்து அவங்க வேலையை பார்க்க முடியாது. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா, அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான்டா நீங்கள் கொடுக்குற காசு கமிஷன்லாம் என் வாழ்க்கை எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அருவியை பல பேர் சொல்லிட்டாங்க. இப்போ கூட ஹாட்ஸ்பாட்டில் போட்டு எம்எஸ் பாஸ்கர் சொன்னார், இதெல்லாம் கேட்டு திருந்தவா போறீங்க, திரும்ப பழையபடி எனக்கு ஃபேன் ஆரம்பி கிளம்பி வந்துடுவாங்க. இது கோயில் போயிருந்தேங்க. இங்கேயும் நான் கூட இருந்த குமார் தான். ஸ்பெஷல் டேலெலாம் கோயில் கண்டிப்பாக போகணுன்னு அவசியப்படுத்தி நான் போகிற ஆள் கிடையாது. ஆனால் நான் கூட இருந்த குமாராக நான் போயிருந்தப்ப கோயில் செம்ம கூட்டம். என்னான்னு கேட்டோம்னா, இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு விசேஷம்ன்றாங்க. இங்கே நான் போன கோயிலில் முருகனே இல்லைங்க. வெளியில் விநாயகர் இருந்தார், அப்புறம் போன அம்மன் இருந்தாங்க, அப்புறம் நாகலட்சுமி நாகசாமி இருந்தாங்க. இவங்க தாங்க இருந்தாங்க. அந்த கோயில் அவ்வளோ கூட்டங்க. அடா பாவி, இங்கே முருகனே இல்லைன்னு தெரியாமலா லைனில் நிற்கிறீங்கன்ற. வடபழனி முருகன் கோயிலில் 5 கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்க. அன்னைக்கு தான் பார்க்கணுமா முருகன்? அன்னைக்கு தான் நேரில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரா? ஏன் மற்ற நாள்லாம் அவர் அங்கே இருக்க மாட்டாரான்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ, இப்போ நான் பேச போகிற கேஸில் நான் கவர்மெண்ட்டை குறை சொல்ல போகிறேன். ஏன்னா நான் கவர்மெண்ட் தாக்குறோம்னா, கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் சரியாக இருந்திருந்தா இங்கே எல்லாமே சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தோணுச்சு. நான் சொல்கிறேன், கள்ளக்காதல் விவகாரத்தில் ஒரு 60 வயசுக்கார ஓட விட்டு தீயை கொளுத்தி விட்டாங்க. அப்போ எரிஞ்ச முடியே ஓடி வர்றாரு. பார்க்கும்போது பயமாக இருக்குது. எவன்ட்டையும் இனிமேல் வாய் கொடுக்க கூட கூடாதா அப்படின்னு. யார்ட்டையுமே போக முடியல. ஒரு சாதாரண மனுஷன் கூட டக்குன்னு கையில் வைலன்ஸ் எடுத்துறேன்.
ஏன்னா இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் அவனுக்கு அவனோட வலிக்கு ஏற்ற நியாயம் இப்போ கிடைக்காதுனோ அப்படின்னு எனக்கு தோணுது. சீட்டிங் இஸ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இதையுமே அவன் சாய்ஸாக தானே எடுத்துக்கிறான். உங்களை மன்னிக்கிறலாம் இல்லாட்டி உங்களை தண்டிக்கலாம், ரெண்டுமே அவன் சாய்ஸ் தானே. அதை மன்னிக்கிறதுல அவனுக்கு ஒரு கோவத்தில் இருக்கவனுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனுக்கு அந்த ஆத்திரத்தில் என்ன பண்ணணும் பண்ணிட்டான். அவன் நியாயப்படுத்தவே இல்லைங்க. சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்கன்னு. இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் ஒரு அந்த ஹர்ட் ஆனவனுக்கு ஒரு நல்ல மன ஆறுதல் தர மாதிரி ஒரு தண்டனை அவங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது அவங்களோட சாய்ஸு. அவங்க யார் கூட வேணுமாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் அ க்ரைம்னு சொல்லும்போது அவனுக்கு அங்கே நீதி கிடைக்காது. அவன் ஒருத்தவங்க மேலே ட்ரஸ்ட் வச்சுருப்பான், ஒருத்தவங்க லவ் வச்சுருப்பான், அஃபெக்ஷன் வச்சுருப்பான். அதெல்லாம் அங்கே உடையும் போது அவன் ஃபேஸ் பண்ணுற பெயின் ஒரு ஒரு அது ஒரு வைலன்ஸ் தான். அவனை ஹர்ட் படுத்துகிறோம்ல, அதுவே ஒரு வைலன்ஸ் தான். அவனும் வெளியில் இறங்கி வைலன்ஸ் தான் பண்ணுவான். இதெல்லாம் நுணுக்கமாக இதை பற்றி படித்தவங்க யாராவது ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது.